Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the previous year government polytechnic lecturer exam 2012 questions தான் பார்க்க போறோம். So easy department. So section B அதாவது 2 marks questions. So previous videosல பாத்தீங்க அப்படினா 1 mark questions பார்த்திருப்போம். So இது வந்து பாத்தீங்கன்னா 2 mark questions. So let's see the problems. So an antenna has 40 ohm antenna resistance and 60 ohm radiance resistance. The efficiency of an antenna. So efficiency of antenna the formula பாத்தீங்கன்னா radiation resistance divided by the radiation resistance plus antenna resistance into 100. So percentage ல அப்படினம்போது into 100. So இங்க radiation resistance அப்படிங்கிறது 60, then antenna resistance அப்படிங்கிறது 40. So 60 divided by 60 plus 40 into 100. So that the answer is 60%. ஓகேங்களா, 60 by 100 வரும். 100 cancel பண்ணீங்கன்னா we get the 60%. ஓகேங்களா. Next question பாருங்க. A transmission line having 50 ohm impedance is terminated in the load of 40 plus J30 ohm. So the VSWR is, so VSWR அப்படிங்கிறது voltage standing wave ratio. So அதுக்கு நம்ம reflection coefficient அப்படிங்கிறது find பண்ணோம். So reflection coefficient கான formula ZL minus Z0 divided by ZL plus Z0. So இங்க load impedance அப்படிங்கிறது 40 plus J30 ohm. So நார்மலா terminated அப்படிங்கிறது ஒரு word வந்தாலே நமக்கு அது என்ன clue எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா load impedance அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். So Z0 அப்படிங்கிறது characteristic impedance அப்படிங்கிறது. Then next இதுல ஃபார்முலால இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 40 plus J30 minus 50 divided by 40 plus J30 plus 50. So இதை வந்து simplify பண்ணீங்கன்னா 40 minus 50 minus 10 plus J30 divided by 40 plus 50 90 plus J30. So இதை வந்து நம்ம again 3 ஆல வந்து 10 ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஸோ இங்கேயுமே 10 வெளியே எடுத்துடலாம், இங்கேயும் 10 எடுத்துடலாம் இல்லைங்களா. ஸோ 10 வெளியே எடுத்துட்டிங்கன்னா -1 + J3 டிவைட் பை 9 + J3. ஏன்னா மேலே 10 வந்து வெளியே காமனாக எடுத்துடலாம், கீழே 10 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 10 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் அப்படிங்கிறது இப்போ வரும். ஸோ தென் VSWRக்கு வந்து பார்த்திங்கன்னா the modulus of tau அப்படிங்கிறது தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. ஸோ modulus of tau என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேக் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்லையா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 square plus 3 square. So minus 1 the whole square அப்படிங்கிறது பண்ணால் நமக்கு 1 அப்படிங்கிறது வரும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். ஸோ டிவைட் பை த ரூட் ஆஃப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ சாரி நாட் 3 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ ரூட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், ரூட் ஆஃப் 1 + 9 டிவைட் பை ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 9 ஸ்கொயர் 81 ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ், இங்கே ரூட் 10 டிவைட் பை இங்கே வந்து நம்ம இதை எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னா 90 ஸோ 9 × 10. ஸோ ரூட் 9க்கு எடுத்தீங்க அப்படின்னா 3 காமனாக வெளியே வந்துடும். ஸோ ரூட் 10 இருக்கும், ரூட் 10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 1/3 அப்படிங்கிறத நமக்கு என்னது, த ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், மாடுலஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு VSWR ஃபார்முலா என்ன, 1 + tau டிவைட் பை 1 - tau. ஸோ 1 + tau tau வேல்யூஸ் அப்படின்னா 1 + 1/3 டிவைட் பை 1 - 1/3. ஸோ 1 + 1/3 4/3, 1 - 1/3 வந்து 2/3. ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 4/2 வரும். அகைன் 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ 2 இஸ் த VSWR, voltage standing wave ratio அப்படிங்கிறது 2. So let's see the next question. So the cutoff wavelength lambda c for T20 mode for a standard rectangular waveguide is. So இது direct formula இருக்கு. So FC is equal to C divided by 2 into root of m by a the whole square plus n by b the whole square. ஸோ இதுதான் ரெக்டாங்குலர் வேவ் கைடுக்கான கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது 3 × 10⁸ அந்த ஃபார்முலா நம்ம வந்து மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது தான் சி வேல்யூங்க. ஸோ என் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடை குறிக்கக்கூடியது. ஸோ TEMN அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இங்கே m வேல்யூ 2, n வேல்யூ 0. தென் ஏபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தென் TE20க்கு வந்து m2, n வந்து 0. ஸோ அந்த ரெண்டு வேல்யூமே இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. ஸோ FC is equal to C/2 into root of என்ன 2 இருக்கா. ஸோ 2 ஸ்கொயர் டிவைட் பை 2/a the whole square வரும், 2/a the whole square. Why? Because n term வந்து நமக்கு என்ன 0. ஸோ அப்போது the frequency கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு என்ன C/2 into இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரூட்டுக்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2/a அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா we get the C/a. ஓகே. ஸோ அவங்க கொஷினில் என்ன கேட்குறான் அப்படின்னா வாட் இஸ் த கட் ஆஃப் வேவ்லென்த் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா இஸ் C/f. C அப்படிங்கிறது அட் த சேம் த வெலாசிட்டி, ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படிங்கிறது சொல்லுவோம். அட் த சேம் டைம்
the FC அப்படிங்கிறது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் C/A. ஸோ என்ன ஆகிடும்னா CC கேன்சல் ஆகிடும், A வந்து மேலே போயிடும். ஸோ த கட் ஆஃப் வேவ் லென்த் A lambda C is equal to A. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see the next question. So a parabolic reflector is designed to have a directivity of 30 dB at 300 megahertz. If the aperture efficiency is 50%, then the off power beamwidth is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ the gain then directivity then aperture efficiency கான relationship என்னன்னு பாருங்கள். ஸோ gain that is equal to directivity into aperture efficiency. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் த கிவன் எக்ஸ்பிரஷனில் இருந்து ஸோ நமக்கு டைரக்டிவிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ டைரக்டிவிட்டி வந்து 30 dB கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி அதை சேம் த கெயின் அப்படிங்கிறது நம்ம அது வந்து ஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ கெயின் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தென் டைரக்டிவிட்டி தென் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் வி ஷுட் ஃபைன் தி ஆஃப் பவர் பீம் வித். ஸோ இப்போது டைரக்டிவிட்டி வந்து நமக்கு 30 dB கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெசிமல் வேல்யூ அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிபியில் இருக்கிறத ஸோ அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 10 log D தான் நமக்கு என்ன 13 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ log D அப்படின்னும் போது 30/10 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ அப்போது இந்த லாகை கேன்சல் பண்ணோன்னா 10 இந்த சைடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 வந்து 10 பவராக எழுதணும். ஸோ அப்போது D is equal to 10^3 that is equal to 1000. ஸோ அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கெயின் இஸ் ஈக்குவல் டு டைரக்டிவிட்டி இன்டு எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 55%. we may write at 0.55. ஓகேங்களா? ஸோ அப்போது 100 × 0.55 அப்படிங்கிறது 550. ஸோ இது வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கெயின் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆஃப் பவர் பீம் வித். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன வேணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் D அப்படிங்கிறது வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் D அப்படிங்கிறது வேணும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். D அண்ட் லாம்டா வேல்யூ வேணும். ஓகேங்களா? ஸோ த கெயின் தட் இஸ் ஈக்குவல் டு டைரக்டிவிட்டிக்கு ஃபார்முலா πD/λ² இன்ட்டு அப்பேச்சர் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ G அப்படிங்கிறது ஃபைன் பண்ணோம் 550 πD/λ² இன்ட்டு 55/100 எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10 வருது. ஸோ அகைன் இட் வில் பி இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 1000 அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ πD/λ அப்படிங்கிறது நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா λ is equal to C/F. ஸோ C that is equal to 3 × 10⁸ m/s. தென் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 300 MHz அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 300 × 10⁶. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா you get value 1. ஸோ அப்போ 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா πD² equal to 1000 வருது. ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்க அப்படின்னா πD is equal to √1000. ஸோ D is equal to √1000/π. ஸோ இதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஆன்சர் இஸ் more or less equal to 10.07. we may take it as D is equal to 10. ஸோ ஆஃப் ஆஃப் பீம் வித்துக்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். 70 λ/D. ஸோ இங்கே லாம்டா அப்படிங்கிறது 1, தென் D அப்படிங்கிறது 10. ஸோ 70/10 that is equal to 7 degree. ஆஃப் பவர் பீம் வித் என்ன நமக்கு ஃபார்முலா 70 λ/D. ஸோ இங்கே வந்து λ 1 D 10 அப்படிங்கிறதால we get the value 7 degree. Okay, so let's see the next problem. A 1 kilometer long microwave link uses two antennas each other having 30 dB gain. So if the power transmitted by one antenna is 1 watt 3 GHz, the power received by the other antenna approximately. ஸோ இதுக்கு வந்து நமக்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. ரிசீவ்டு பவர் PR that is equal to PT into GT GR into λ/4πD². அதாவது transmitted power, transmitted gain, received gain, இது வேவ் லென்த், இது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா the gain அப்படிங்கிறது நமக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் ஹேவிங் த சேம் கெயின் 30 dB. ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபியில் கொடுத்துருக்கிறது அது வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 10 log of GT that is equal to 30 dB. ஸோ இதில் வந்து log GT that is equal to இதை இந்த டைம் கொண்டு வந்தீங்கன்னா 30/10 that is equal to 3. ஸோ அதில் இருந்து GT மட்டும் ஃபைன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 10க்கு பவரில் 3 எடுக்கணும்.
ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருந்ததோ அதை வந்து பவரில் போடணும். ஸோ அப்போ 10 power 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1000. ஸோ ஜிடியும் 1000 தான், ஜிஆரும் 1000 தான். ஸோ ரிசீவ்டு பவரும் கெயினும் தென் டிரான்ஸ்மிட்டட் கெயினும் சேம். ஸோ 1000. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டட் பவர் அப்படிங்கிறது 1 watt அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த லேம்டா அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ லேம்டாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, C/F. ஸோ சி வேல்யூ வந்து 3.10 power 8, எஃப் வேல்யூ வந்து 3 GHz அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 10 power 9. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த லேம்டா. ஸோ தென் D is equal to 1 kilometer in terms of meter, 1000 மீட்டர்னு மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் இன் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ PT1, GT 1000, GR 1000, தென் லேம்டா 0.1 டிவைடட் பை 4 D அப்படிங்கிறது 1000 the whole square. ஸோ இந்த 1000 இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு என்ன வரும், 0.12 டிவைட் பை 4 the whole square. அப்போ 0.1 the whole square பண்ணிங்க அப்படின்னா 0.01. தென் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஸ்கொயர். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது we will get the answer received power that is equal to 63.4 microwatts. ஓகேங்களா. Next question பாருங்கள். The channel capacity under the Gaussian noise environment for a discrete memoryless channel with a bandwidth of 4 MHz and SNR of 31 is. So channel capacity கேட்குறாங்க. ஸோ சேனல் கெப்பாசிட்டி சிக்கு ஃபார்முலா என்ன, ஸோ காசியன் நாய்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி, சேனல் கெப்பாசிட்டி, ஸோ எல்லாம் ஒன்று தான். ஸோ C is equal to B into log base 2 1 plus S/n bits per second. ஸோ இதில் வந்து நமக்கு பேண்ட்வித் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 4 × 10 power 6 log base 2. தென் இங்கே S/n அப்படிங்கிறது 31. ஸோ 1 + 31 வந்து 32. ஸோ இங்கே பேஸ் 2 அப்படிங்கிறது இருக்கிறதால இந்த 32வும் 2 பவரில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அப்போது 4 × 10 power 6 into log of base 2, 32 வந்து 2 power 5ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 36. ஸோ 32. ஸோ அப்போது 2 power 5. ஸோ இந்த 5 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், log 2 base 2 இருக்கும். ஸோ log 2 base 2 வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ 4 × 10 power 6 × 5. ஸோ 20 × 10 power 6 அப்படிங்கிறது வரும். ஸோ 20 × 10 power 6 we may write 20 megabits per second அப்படிங்கிறது எழுதலாம். ஓகேங்களா. ஸோ let's see the next question. A PCM system is to have a signal to noise ratio of 40 dB. The signals are speech and an RMS to peak ratio of 10 dB is allowed for the number of bits per code word is. ஸோ இதில் வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ ஃபார் த PCM சிக்னலுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 10 log base. ஸோ இது வந்து காமன் ஃபார்முலா இது. ஸோ 10 log 3 base 10 + 20 n log 2 base 10 minus alpha dB. ஸோ இந்த சிக்னல் இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த நார்மலாக இதில் வந்து ஸ்பீச் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தா ஸ்பீச் அண்ட் RMS to peak ratio. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1 மார்க்லேயும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ Q அப்படிங்கிறது குவான்டைசேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதில் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1.8 + 6n அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து த ஸ்பீச் சிக்னல் அண்ட் RMS to peak ratio அப்படின்னும் போது யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ இது வந்து இதை ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ SNR that is equal to 4.8 + 6n minus alpha d. ஸோ alpha dB. ஸோ alpha dB வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் -10 dB. ஸோ 10 dB. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4.8 + 6n -10 அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ 40 dBன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -5.2 + 6n அப்படிங்கிறது வரும். தென் அதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 6n நம்ம நம்பர் ஆஃப் பிட்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ 6n is equal to இதை அந்த சைட் கொண்டு போனீங்க அப்படின்னா 45.2 அப்படிங்கிறது வரும். தென் n is equal to 45.2 divided by 6, that is 7.8. ஸோ பிட்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் per code word is 8 bits. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபார் a given data read the bandwidth required with M-array transmission is smaller than that for binary transmission by. ஆக்சுவலாக ஸோ ஸ்மாலர் தென் அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவைடில் வரணும். ஸோ அதே மாதிரி லார்ஜர் தென் அப்படின்னும் போது மல்டிப்ளைடில் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த M-array PSKக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ the bandwidth that is equal to 2 RB by N. So that is the formula. So bandwidth that is equal to 2 RB by N. ஸோ இதில் RB அப்படிங்கிறது பிட் ரேட்டு. ஸோ N that is equal to log M base 2. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ the bandwidth பைனரி டிரான்ஸ்மிஷனுக்கு ஸோ the bandwidth that is equal to 2 RB by log 2 base 2. அதாவது இங்கே வந்து என்ன அப்படின்னா பைனரி அப்படின்னும்போது 1 and 0s. ஸோ 2 பைனரி பிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போது நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 2/2 base 1. ஸோ 2 RB மட்டும் வரும். ஸோ the bandwidth that is equal to 2 RB. ஸோ இட்ஸ் டிக்ரீஸ். ஸோ இட்ஸ் லெஸர் ஸ்மாலர் தென் அதுதான் கொஷின் கேட்குறாங்க. ஸ்மாலர் தென் தட் ஃபார் பைனரி டிரான்ஸ்மிஷன் பை. ஸோ எந்த ஃபேக்டரால் அது வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணை வந்து பேஸ் பண்ணி தான் அது என்ன கம்மியாகுது இல்லைங்களா. ஸோ என்ன பேஸ் கம்மியாகிறதும் சரி இன்க்ரிமெண்ட் ஆகிறதும் சரி. இஃப் த வேல்யூ ஆஃப் என் வந்து கம்மியாக இருந்ததுன்னா பேண்ட்வித் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் மோர் அப்படின்னும் போது இது பேண்ட்வித் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ த வேல்யூ அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் ஸ்மாலர் தென் தட் ஃபார் த பைனரி டிரான்ஸ்மிஷன் பை log M base 2. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the next question. So if carrier modulated by a digital bit stream had one of the possible phases 0 degree, 90 degree, 180 degree and 270 degree, then the modulation is called QPSK, quadrature phase shift keying. ஸோ நார்மலாக குவாட்ரேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 angles அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது the quadrature phase shift அப்படிங்கிறது தான் the answer. Then next, see the next question. The transfer function of the system is 10 divided by 1 plus S. When operated at unity feedback system, the steady state error to a unit step input will be. So it's very simple தான். So unit step input will be. So இதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைப் இது எந்த டைப்பு கொடுத்துருக்குற வேல்யூ வந்து எந்த டைப் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ 10 divided by ஸோ இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே தான் கொடுத்துருக்கான். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் அப்படிங்கிறது சேர்த்து தான் கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து 10/1 + S. ஸோ இது வந்து நமக்கு எந்த டைப்பில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ S⁻0 × 1 + S அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ S⁻0 அப்படின்னும் போது தட் இஸ் அ டைப் 0. ஸோ டைப் 0க்கு யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு த ஸ்டடி ஸ்டேட் எரர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus KP. ஸோ இந்த KP அப்படிங்கிறது பொசிஷனல் கான்ஸ்டன்ட்டு. ஸோ பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ KP that is equal to limit S tends to 0 G of S into H of S. ஸோ இங்கே G of S வந்து பார்த்தீங்கன்னா 10 divided by 1 plus S. ஸோ H of S வந்து நமக்கு என்ன யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்னும் போது the value 1 அப்படிங்கிறது வரும். ஸோ the value Sக்கு 0 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 10 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the steady state error that is equal to 1/1 plus 10 equal to 1 divided by 11. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the next question. The maximum phase shift that can be obtained by using a lead compensator with the transfer function GC of S that is equal to 4 × 1 plus 0.15 S divided by 1 plus 0.05 S is equal to. ஸோ மேக்ஸிமம் ஃபேஸ் ஷிஃப்ட் கேட்குறாங்க. ஸோ இதில் லீட் காம்பன்சேட்டரில் வந்து கேட்குறாங்க. ஸோ லீட் காம்பன்சேட்டருக்கு த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் ஃபார்முலா 1S + 1/T divided by S + 1 divided by alpha T. ஸோ அப்படி இல்லை இது ஆல்ஃபா வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் எல்சிஎம் பண்ணிங்கன்னா ஆர் வி கெட் த வேல்யூ ஆல்ஃபா × 1 + ST divided by 1 + S × alpha T. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லைனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 + ST divided by 1 + alpha ST. ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் வந்து நியூமரேட்டர் வேல்யூ அப்படிங்கிறது இது, டினாமினேட்டர் வேல்யூ அப்படிங்கிறது இது. ஸோ 1+ அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ S பக்கத்தில் தான் நமக்கு என்ன இந்த கோஃபிஷியன்ட் அதுதான் வந்து Tன்னு எடுத்திருக்கோம். ஸோ நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்குன்னா T = 0.15 இருக்குது. டினாமினேட்டர் வேல்யூவில் எஸ்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து ஆல்ஃபா T, கொடுத்துருக்கிற சம்மில் ஆல்ஃபா T வேல்யூ எனக்கு என்ன இருக்குது 0.05 இருக்குது. ஸோ இந்த டேர்மை வந்து இந்த டீயை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா
I substitute in this வேல்யூவில் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், எனக்கு ஆல்ஃபா வேல்யூ வரும். கரெக்டாக இந்த டீயை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு 0.15 தட் இஸ் ஈக்குவல் டு 0.05. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.05 டிவைட் பை 0.15. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ த மேக்ஸிமம் ஃபேஸ் ஷிஃப்ட் இன் லீட் காம்பன்சேட்டர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5m. ஸோ 5m தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன வேல்யூ வருது, ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது 1/3. ஸோ 1 மைனஸ் 1/3 டிவைட் பை 1 ப்ளஸ் 1/3. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 1/3 வந்து 2/3 வரும். 1 ப்ளஸ் 1/3 வந்து 4/3. 3 கேன்சல். ஸோ 2/4 1/2. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எதுக்கு வரும், இந்த 30 டிகிரிக்கு வரும். ஸோ த மேக்ஸிமம் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நமக்கு என்ன 30 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா ஆல்ஃபா வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தட் alpha is equal to 1 minus sin 5m divided by 1 plus sin 5m. Okay. So let's see the next question. So the transfer function y of s by u of s of the system described by the state equation x dot of t that is equal to minus 2x of t plus 2u of t plus under y of t அப்படிங்கிறது 0.5 x of t is கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த அவுட்புட் டு த இன்புட் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம தனித்தனி இந்த சிக்னலுக்கு வந்து இங்கே கேட்டிருக்கிறது y of s by u of s. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸும் யூவும் இருக்குது, இங்கே ஒய்யும் எக்ஸும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது அப்படி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா y of s by u of s அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ நவ் டேக்கிங் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ் டாட் ஆஃப் டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் டேர்மை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது டிஃப்ரென்ஷியல் இதுக்கு வந்து லேப்லாஸ் எடுத்திங்கன்னா எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இன்ட்டு அதாவது இது டி பை டிடி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது மீனிங், ஆர் எக்ஸ் டேஷ் ஆஃப் டி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ த டிஃப்ரென்ஷியல் டேர்முக்கு லேப்லாஸ் எடுத்திங்கன்னா எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு யூ ஆஃப் எஸ். ஸோ இட்ஸ் நாட் அ யூனிட் ஸ்டெப்பு, இட்ஸ் அ சிம்பிள். நார்மலாக யூ ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்கான், ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். இட்ஸ் நாட் அ யூனிட் ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ தென் ஒய் ஆஃப் எஸ்க்கு லேப்லாஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஒய் ஆஃப் டிக்கு லேப்லாஸ் எடுத்திங்கன்னா ஒய் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ இதில் 0.5 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ். இந்த எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ், இந்த டேர்மை வந்து எக்ஸ் ஆஃப் எஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு யூ ஆஃப் எஸ். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை காமனாக எடுத்துங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு யூ ஆஃப் எஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ நவ் எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் ஆஃப் எஸ், எஸ் ப்ளஸ் 2. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு யூ ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் ப்ளஸ் 2. ஸோ இந்த 0.5 1/2 நான் எழுதிக்கிறேன். ஸோ 2 இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஒய் ஆஃப் எஸ் பை ஒய் ஆஃப் எஸ் பை யூ ஆஃப் எஸ், இந்த யூ ஆஃப் எஸ் இந்த சைட் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா 1 டிவைட் பை எஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே. Then let's see the next problem. The FM signal is being broadcast in the range 88 to 108 megahertz band having a carrier swing of 125 kilohertz. So the modulation index is, so a very simple question. ஸோ கேரியர் ஸ்விங்குக்கான ஃபார்முலா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் இந்த எஃப்எம் சிக்னல் வந்து ΔF பை எஃப்எம். ஓகேங்களா. ஸோ ΔF பை எஃப்எம். ஸோ இங்கே நார்மலாக வந்து த அலோவபிள் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 88 to 108 மெகாஹெட்ஸ் பேண்டு சொல்லியிருக்காங்க. பட் த நார்மலி அலோவபிள் ஆர் பர்மிட்டட் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 75 கிலோஹெட்ஸ் தான். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், எஃப்எம்னு எடுத்துக்கணும். ஸோ கேரியர் சிங்கோல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 2ΔF. ஸோ 2ΔF தட் இஸ் ஈக்குவல் டு 125 கிலோஹெட்ஸ். ஸோ இதுலேருந்து ΔF ஃபைன் பண்ணிங்கன்னா 125 டிவைட் பை 2 தட் இஸ் 62.5 கிலோஹெட்ஸ். ஸோ இது வந்து ΔF இல்லையா. ஸோ தென் எஃப்எம் அப்படிங்கிறது த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பேண்ட் பர்மிட்டட் பை எஃப்சிசி தட் இஸ் ஈக்குவல் டு 75 கிலோஹெட்ஸ். இது வந்து நார்மலாக எல்லா டேர்முக்குமே இதை தான் நீங்கள் எடுத்துப்பீங்க.
ஓகே. ஸோ எஃப்எம் சிக்னலில் வந்து நமக்கு நார்மலாக இந்த ஃப்ரீக்வன்சி கொடுக்கல அப்படின்னா, ஸோ பேண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஷுட் டேக் திஸ் வேல்யூ as the எஃப்எம். ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன, del f by fm. ஸோ 62.5 divided by 75. ஸோ we get the value 0.833. ஸோ in terms of percentage you may write 83%. ஓகேங்களா. ஸோ let's see the next sum. In a PCM system, each quantization level is encoded into 8 bits. So the signal to noise ratio is quantization. ஸோ குவான்டைஸ்டு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ என்னன்றது கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஸோ எந்த ஒரு பிசிஎம்மில் வந்து இந்த சேம் ஃபார்முலா அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது 1 + 8 + 6n அப்படிங்கிறது தான் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, குவான்டைஸ்டு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஸோ இதில் வந்து நான் 4.8 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் சம்மில் சொன்னேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த ஒரு டேர்ம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணல. ஸோ யூஸ் 1.8 + 6n அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இதில் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 416 × 8 48 + 1.8 49 + 8. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வேல்யூ. பட் இந்த ஆப்ஷனில் வந்து 48 dB அப்படிங்கிறது தான் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், க்ளோஸ் டு திஸ் வேல்யூ அப்படிங்கிறதால 48 dB அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the next question. The output of a linear system for unit step input u of t is t square e power minus 2t. The system function h of s is. So it's a very simple question. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the h of s அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான். ஸோ அவுட்புட் பை த இன்புட் c of s by r of s. ஸோ இங்கே c of s அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் தி அவுட்புட் c of t that is equal to t square e power minus 2t. ஸோ ஸ்டெப் இன்புட் அதாவது r of t that is equal to u of t. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ லேப்லாஸ் எடுத்திங்கன்னா t ஸ்கொயருக்கு லேப்லாஸ் எடுத்திங்கன்னா 2 divided by s cube அப்படிங்கிறது வரும். அதாவது 2 factorial divided by s power n plus 1 factorial. So that is the Laplace transform for t square. ஸோ அந்த e power minus 2t மல்டிப்ளை ஆகி வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த t ஸ்கொயருக்கு வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு ஸோ அந்த s stands to s plus 2 வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா we get the value c of s. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் t ஸ்கொயர் e power minus 2t. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா t ஸ்கொயருக்கு லேப்லாஸ் எடுத்தால் 2/s கியூபு, s இருக்கிற இடத்துல s plus 2, அதாவது இங்கே e power minus 2tக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா s இருக்கிற இடத்துல s plus 2, இங்கே minus 2னா இங்கே plus 2 போடுவோம், அவ்வளோதான். ஸோ அதை இந்த வேல்யூவில் s இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 divided by s plus 2 the whole cube வரும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் t power n. தென் நெக்ஸ்ட் வந்துங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of t வந்து பார்த்தீங்கன்னா 1/s. ஸோ now substitute this value. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, the h of s அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ h of s அப்படிங்கிறது என்ன, நம்ம c of s divided by r of s. ஸோ output to the input c of s by r of s. ஸோ c of s அப்படிங்கிறது 2 divided by s plus 2 the whole cube, r of s அப்படிங்கிறது 1/s. ஸோ இந்த s மேலே போயிடும். ஸோ 2s divided by s plus 2 the whole cube. That is the answer. Then next question பாருங்கள். So the period of the function cos pi by 4t minus 1 is. ஸோ இதில் ஒமேகா அப்படிங்கிறது 2π/t. we know that the formula omega is equal to 2π/t. ஸோ இங்கே இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா that is π/4. ஸோ π/4 2π/t that is equal to π/4. இதை சால்வ் பண்ணிங்கன்னா π கேன்சல் ஆகிடும். ஸோ t இந்த சைட் போய்டும், 4 இந்த சைட் போய்டும். 4 2s are 8 seconds is the answer. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ f of t is equal to 3 e power minus 4t u of t. Its Fourier transform f of omega at omega is equal to 4s. ஸோ f of omega, ஸோ Fourier transform எடுத்தீங்க அப்படின்னா ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் Fourier transformமும் நமக்கு சேம் தான். ஸோ இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா s இருக்கிற இடத்துல j ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ தட் இஸ் த Fourier transform. ஸோ அப்போ நமக்கு இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ இது Fourier transform ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதுவும் போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா ஈஸியாக தெரியும். ஸோ 3 e power minus 4tக்கு லேப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 divided by s plus 4 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது s இருக்கிற இடத்துல j ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இல்லை உங்களுக்கு Fourier transformே நம்மளா தெரியும் அப்படின்னும் போது 3 × e power minus 4t u of tக்கான Fourier transform வந்து 3 divided by j omega plus 4. ஸோ இங்கே அவங்க ஒமேகா வந்து நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
4 அப்படிங்கிறது எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் 3/4 + j4. ஸோ 4 காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 3/4 × 1 + j. இந்த 4 மேலே போயிடுச்சுன்னா 3/4 / 1 + j. ஸோ இது ஏன் மேலே கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷனில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் of a system is given by h of s that is equal to 1/s² s minus 2. So the impulse response of the system. So impulse response of the system அப்படிங்கிறது it's a very simple. So இது h of s, இதுக்கு inverse Laplace எடுத்தீங்கன்னா நமக்கு impulse response அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ h of s வந்து நான் என்ன பண்ணுறேன், கன்க்ளூஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் இதை வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ h of s that is equal to 1/s² × s minus 2. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 1/s² 1/s minus 2. ஸோ இது வந்து x1 of s, இது வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ x of s y of s அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ x of s y of s இல்லை x1 of s இது x2 of s அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ கன்வர்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Laplace transform of x1 of t star x2 of t that is equal to x of s into y of s. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு இது இருக்குது. அதாவது ரைட் சைடு ஆஃப் த வேல்யூ வந்து இது. ஸோ x of s y of s அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இம்பல்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இன்வர்ஸ் லேப்லாஸ் இருக்கணும். அப்போது இன்வர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் x of s into இன்வர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் y of s. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் எடுத்திங்கன்னா இன்வர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் 1/s² வந்து t. அதே மாதிரி இன்வர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் 1/s2 வந்து பார்த்திங்கன்னா e⁻2t. இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் e⁻2t. இந்த ரெண்டு வேல்யூமே வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இது வந்து x1 of t, இது y of t. ஸோ சாரி, இது x of tன்னு எடுத்துக்கோங்க, இது y of tன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது அதை கன்க்ளூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை பை அப்ளைங் த இன்வர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 of t x2 y of t x of t y of t வரும். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே x of t இங்கே y of t சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், t. இந்த வேல்யூ வந்து t, x of t வந்து t, தென் y of t அப்படிங்கிறது e⁻2t. நடுவில் கன்க்ளூஷன் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அதுதான் ப்ராப்பர்ட்டி இல்லையா, இன்ட்டு u of t. ஸோ அப்போ t star e⁻2t into u of t. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா the signal flow graph. ஸோ the signal flow graph of a figure given below, the gain c/r will be. ஸோ கெயின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின் தான். ஸோ கொஞ்சம் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நார்மலாக இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் வந்து நம்ம மேசன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேசன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஸோ இதெல்லாம் கெயின் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஸோ இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது தான் லூப் கெயின் அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணணும். கெயின் அப்படிங்கிறது தான் இல்லை மெயினாக ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஆறு இது c/r அப்படிங்கிறது தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்வேர்டு பாத் கெயின் எத்தனை ஃபார்வர்ட் பாத், ஃபஸ்ட்டு சிக்னல் ஃப்ளோ கிராஃபை பொறுத்தளவுக்கு எத்தனை ஃபார்வர்ட் பாத் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஃபார்வர்ட் பாத் வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த சிம்பிள் அப்படிங்கிறது, அதாவது ஆரோ மார்க் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் c, அதுதான். ஸோ இது ஒரு பாத்து. அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபீட்பேக், எல்லாமே வந்து ஃபீட்பேக்காக வருது. ஸோ ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது இது 1, தென் நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ 2 ஃபார்வர்ட் பாத்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது 2. அப்போ k வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார்வர்ட் பாத் கெயின், அப்போது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்கோ அத்தனை ஃபார்வர்ட் பாத் கெயின் வரும். ஸோ அப்போ P1 and P2 அப்படிங்கிறது 2 ஃபார்வர்ட் பாத் கெயின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ இதில் வேல்யூ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 1 2 3 4 1. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் தி ஃபார்வர்ட் பாத் கெயின் 1. P1 that is equal to 1 into 2, 2 into 3 6, 6 4s are 24. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் பாத் இது என்ன சொன்னோம், இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வருது. ஸோ இந்த செகண்ட் பாத்தில் வந்து எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1 into 5 into 1, that is செகண்ட் பாத் கெயின் வந்து 5. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் லூப் கெயின் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவல் லூப்னா என்ன, ஸோ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது லூப்பு ஸோ ஒரு எங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கேயே முடியணும். ஸோ அதுதான் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த பாத் பாருங்கள். ஸோ லூப் கெயின் ஃபஸ்ட்டு லூப் வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டு அகைன் இட் வில் ரிட்டர்ன் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். சேம் அதே மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வருது. அதே மாதிரி இதுவும் இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ நமக்கு இங்கேயே 1 2 3 4 3 இண்டிவிஜுவல் லூப்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இந்த பார்த்து பாருங்கள், இங்கே இப்படி போயிட்டு தென்
இப்படி இப்படி இப்படி. ஸோ இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஸோ இது ஒரு லூப். ஸோ நமக்கு இந்த டயக்ராமை பொறுத்தளவுக்கு 4 இண்டிவிஜுவல் லூப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இண்டிவிஜுவல் லூப்புக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லூப் கெயின் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு லூப்பு P11 எடுத்துக்கிறேன். ஸோ 2 தென் லூப் அந்த ஃபீட்பேக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1. ஸோ அப்போது லூப் கெயின் அப்படிங்கும்போது இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × -1 -2. ஸோ இந்த செகண்ட் லூப்பும் சொன்னோம் இல்லையா. ஸோ 3 × -1 -3. தென் தேர்ட் லூப் P31 வந்து 4 × -1 -4. தென் நெக்ஸ்ட்டு இந்த லூப் சொன்னோம். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 × -1 × -1 × -5. ஸோ திஸ் இஸ் த டேர்ம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெயின் ப்ராடக்ட் ஆஃப் த 2 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை கெயின் ஃபார்வர்ட் பாத் இருக்குன்றது ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பாத் கெயின் ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் லூப் கெயின் ஃபைன் பண்ணணும். இண்டிவிஜுவல் லூப் கெயின் ஃபைன் பண்ண பிறகு கெயின் ப்ராடக்ட் ஆஃப் த 2 நான் டச்சிங் லூப்ஸ் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராமில் வந்து ஏதாவது 2 லூப் வந்து டச் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லூப்பும் இந்த லூப்பு எல்லாமே வந்து டச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது இந்த லூப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டச் ஆகலை. ஸோ அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஒன்லி 1 நான் டச்சிங் லூப் மட்டும்தான் இருக்குது. அப்போது அதனுடைய கெயின் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அதனுடைய கெயின் இதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் லூப் கெயினுக்கு ப்ராடக்ட் கெயின் ஃபைன் பண்ணோமா. சேம் அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல் லூப்புக்கும் கெயின் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதை வந்து ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி another step, next step in gain product of the 2 non-touching loops. ஸோ கெயின் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும். இந்த லூப்பும் டச் ஆகலை இல்லையா. அப்போது P11ஐயும் P31ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ P11ஐயும் P31ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 லூப் தான் எனக்கு டச் ஆகாமல் இருந்தது. அதனையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும். -2 × -4 +8. ஸோ இப்போ த ஃபார்முலா டு ஃபைண்ட் டெல்டா. ஸோ மேசன்ஸ் ஃபார்முலாவில் வந்து டெல்டா ஃபைன் பண்ணணும். ஸோ டெல்டாக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 - இண்டிவிஜுவல் லூப் கெயின், சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் லூப் கெயின் ப்ளஸ் கெயின் ப்ராடக்ட் ஆஃப் த 2 நான் டச்சிங் லூப்ஸ் அது. ஸோ அப்போ டெல் தட் இஸ் ஈக்குவல் டு 1 - P11 + P21 + P31 + P41 + P12. ஸோ இதுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 - -2 -3 -4 -5 +8. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா டெல் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படிங்கிறது வருது. ஸோ தென் let's see the transfer function. ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பை மேசன்ஸ் ஃபார்முலா T is equal to 1/λ 1/del summation k அப்படிங்கிறது நமக்கு என்ன பாத், எத்தனை பாத் அப்படிங்கிறது pk × del k. ஓகேங்களா. ஸோ இப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். k வேல்யூ இஸ் 2. ஸோ அப்போது சம்மேஷன் k = 2 அப்படின்னும் போது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/del P1 del 1 + P2 del 2. ஸோ இங்கே del 1 del 2 அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ del 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டு, ஸோ தட் இஸ் நோ பார்ட் ஆஃப் த கிராஃப் விச் இஸ் நான் டச்சிங் வித் ஃபார்வர்ட் பாத் 1. ஸோ ஃபார்வர்ட் பாத் 1ல் வந்து லூப் ஏதாவது எல்லாமே டச் ஆகிருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ எல்லா லூப்பும் டச் ஆகிருந்தது, ஃபார்வர்ட் பாத்தில் எல்லா லூப்பும் டச் ஆகிருந்தது அப்படின்னா அந்த del 1 வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபார்வர்ட் பாத் 1, இதில் எல்லா லூப்புமே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா டச் ஆகிருக்கு. ஸோ அப்போ del 1 வேல்யூ வந்து நமக்கு 1. நெக்ஸ்ட்டு del 2 இருக்குது இல்லையா. ஸோ del 2ல் வந்து ஏதாவது லூப் டச் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ del 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ திஸ் இஸ் த பாத் 2 எப்படி இருக்குது, இது இப்படி போயிட்டு இது இப்படி வருது. ஸோ தட் இஸ் த பாத் 2. ஸோ அதில் இந்த லூப் அப்படிங்கிறது இங்கே டச் ஆகிருக்கு, இந்த லூப்பும் இங்கே டச் ஆகிருக்கு, நடுவில் இருக்கிற லூப்பு எனக்கு டச் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த del 2 எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 1 - இந்த லூப்போடைய கெயின். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 - -3 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், T is equal to 1/23 del வேல்யூ, இங்கே 24 × del 1 வேல்யூ 1 ப்ளஸ் அடுத்தது P2 அப்படிங்கிறது 5, del 2 அப்படிங்கிறது 4. ஸோ அப்போ 24 + 20 that is equal to 44/23. This is the transfer function.
okay, by using the signal flow graph. Next question பாருங்க. An op-amp having a slew rate of 62.8 volt per microsecond is connected in a voltage follower configuration. If the maximum amplitude of the input solenoidal is 10 volt, then the minimum frequency at which the slew rate limiter distortion would set in at the output is. So இதில் slew rate அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ ஸ்லீவ் ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ மினிமம் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ த நார்மலாக ஸ்லீவ் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் த ஸ்லீவ் ரேட், மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டைம். தென் ஸோ த ஸ்லீவ் ரேட்டுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி S is equal to 2 pi fm into Vm. ஸோ இதில் S வேல்யூ கொடுத்துட்டாங்க, தென் Vm வேல்யூ கொடுத்துட்டாங்க, FM வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைரக்ட் ஃபார்முலா S is equal to omega m into Vm, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ S வேல்யூ நமக்கு என்ன 62.8 volt per microseconds, அது மைக்ரோசெகண்ட்ஸ் பை 10 power minus 6 நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு என்ன வோல்ட்ஸ் பர் செகண்ட்னு வந்துடும். ஓகே, அப்போ 62.8 into 10 power 6 that is equal to 2 pi. 2 into 3.14 பண்ணிங்கன்னா 6.28 வரும். தென் Vm வேல்யூ வந்து 10 volt கொடுத்துருக்காங்க into FM. ஸோ FM மட்டும் வேணும்னா இந்த சைடை இந்த சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ FM is equal to, ஸோ இட் வில் பி கேன்சல். ஸோ இது வந்து 62.8, இது 6.28, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா 62.8ன்னு வரும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 into 10 power 6 மட்டும் தான் ஆன்சராக வரும். ஸோ 1 into 10 power 6 வந்து நம்ம என்ன எழுதலாம், FM is equal to 1 megahertzன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் சம். For the logic circuit shown in figure, the output Y is given by. ஸோ இதில் நம்ம டிமார்கன்ஸ் லா அப்படிங்கிறதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர் கேட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த NAND கேட் அண்ட் திஸ் இஸ் AND கேட். இங்கே நாட் கேட்டு, இங்கே வந்து NAND கேட். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு இன்புட் ஆர் பண்ணிங்கன்னா A + B வரும். ஸோ அந்த A + B கூட இந்த சியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா NAND பண்ணணும், அதாவது மல்டிப்ளை பண்ணி மேலே பார் எடுக்கணும். A + B டாட் C த ஹோல் பார். தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஇ வந்து AND கேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா டிஇன்னு வரும், அதுக்கு வந்து நாட் கேட்டில் கொடுக்கும்போது டிஇ பார் வரும். ஸோ தென் அவுட்புட் வந்து ஸோ இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட். ஸோ இப்போ ரெண்டுமே NAND கேட். அப்போது என்ன பண்ணுவாங்க, A + B டாட் C இன்ட்டு டிஇ பார், சாரி த ஹோல் பார் அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஸோ A + B டாட் C த ஹோல் பார் இன்ட்டு டிஇ பார் த ஹோல் பார், அதுதான் வந்து NAND கேட் அவுட்புட். ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஷுட் பி லைக் ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பை யூஸிங் டிமார்கன்ஸ் லா தான் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ A டாட் B த ஹோல் பார் தட் இஸ் ஈக்குவல் டு A பார் ப்ளஸ் B பார், தென் A + B த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A பார் டாட் B பார். ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலா இதை வந்து அகைன் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹோல் பார் வந்து ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி நடுவில் டாட் இருக்குது, ஸோ அண்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ A + B C the whole bar dot D E the whole bar, then அதுக்கு whole bar. ஸோ இப்போ பண்ணிங்க அப்படின்னா இது A டாட் B the whole பாராக இருந்ததுன்னா A பார் ப்ளஸ் B பார்னு நம்ம செப்பரேட் பண்ணணும். அப்போது A + B C into C the whole bar, அதுக்கு மேலே பார். ஏன்னா நமக்கு என்ன ஃபார்முலா A பார் ப்ளஸ் B பார். ஸோ ஆல்ரெடி இதுக்கு வந்து பார்னு இருக்குது. ஸோ இந்த மேக்ஸிமம் மேலே இருக்கிற பாரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஒரு மேலே பார் வருது. தென் ப்ளஸ் டிஇ பார் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே பார் வருது. ஸோ இப்போ இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி கேன்சல். ஸோ 2 பார்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ த ஆன்சர் இஸ் A + B into C + DE. ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின். Four memory chips of 16x4 size have the address bus connected together. The system will be of size. ஸோ என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்க்கோங்க. ஸோ 4 மெமரி சிப்ஸ் அப்படின்னும் போது 16 into 4x4, அதாவது 4 into 4. ஸோ அப்போது 16 into 16 அப்படிங்கிறத நமக்கு என்ன த சிஸ்டம் சைஸ் இருக்கும் 16x16. ஓகேங்களா?
The following program is written for an 8085 microprocessor to add 2 bytes located at the memory address 1F FE and 1F FF. So LXI H 1F FE move B, M, then increment L, move add L, then add A and M, then add B, increment L, move A, M and A and XOR A. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் இருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், ஸோ த ரிசல்ட் ஆஃப் த அடிஷன் இஸ் ஃபவுண்ட், எந்த அட்ரஸில் வந்து நமக்கு அடிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் 2 பைட் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ 02 அப்படிங்கிறது ஒரு பைட்டாக எடுத்துக்கிறாங்க, தென் 23 அப்படிங்கிறது 2 பைட்ஸ். ஸோ 2 பைட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு 1F FEயில் லொக்கேட் பண்ணுறாங்க. இது வந்து 03H அப்படிங்கிறது 1F FFல நம்ம லொக்கேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ LXIH 1F FE. ஸோ இதில் வந்து ஹெச் வந்து எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 1F. ஸோ L அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா FE. ஓகேங்களா? ஸோ இப்போ மூவ் B, M. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. B, M. B அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், 02 அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ B, இந்த 02 அப்படிங்கிற டேட்டா வந்து Bக்கு மூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ மூவ் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் L. ஸோ L அப்படிங்கிறது எனக்கு என்ன எடுத்திருக்கோம், FE அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா E அப்படிங்கிறது F 1 பிட் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 14 அப்படிங்கிறது 15 ஆகும். அதாவது டெசிமல் எக்ஸா டெசிமல் அப்படின்னும் போது FFன்னு வரும். ஸோ ஹெச் அப்படிங்கிறது அதே தான் இருக்குது 1F. ஸோ L அப்படிங்கிறது FFஆ வந்து இதாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? தென் மூவ் A, M. A அப்படிங்கிறது என்னது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 03ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த 03ல் Aக்கு மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட் B. ஸோ இப்போது A கூட நம்ம ஆடு Bயை பண்ணணும். ஸோ A அப்படிங்கிறது என்ன, நமக்கு 03 ப்ளஸ் B வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன 02H. ஸோ 05H அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ இப்போது அடுத்தது என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா இன்க்ரிமெண்ட் L. ஸோ L அப்படிங்கிறது FF இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அகைன் 00ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நவ் மூவ் M, A. இப்போ வந்து இந்த வேல்யூ A வந்து இந்த மெமரியில் லொக்கேஷனில் மூவ் பண்ணுங்கன்றாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்குது, ஃபைனலாக 1F00 1F00. இந்த 05 அப்படிங்கிறது எங்கே நமக்கு லொக்கேட் ஆகும்னா 1F00. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த அடிஷன் எங்கே ஸ்டோர் ஆகும், எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 1F00ல் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் சம். 2 identical FETs are characterized by the parameters GM and RD, அதாவது the transconductance and radiation, the drain resistance are connected in parallel. The composite FET is then characterized by the parameters. ஸோ ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு என்ன, ரெண்டு FET வந்து நமக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதனுடைய அவுட்புட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம நார்மலாக ரெசிஸ்டன்ஸை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணும்போது வாட் இஸ் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேரல் அப்படின்னும் போது த கனெக்ஷன் ஷுட் பி லைக் திஸ். ஸோ இங்கே த கேட் அப்படிங்கிறது, ஸோ திஸ் இஸ் த FET 1, இது FET 2, ரெண்டுமே பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே த கரண்ட் பேரல் அப்படின்னும் போது நமக்கு நார்மலாக தெரியும் த கரண்ட் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ த ஐடி கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ID1 + ID2. ஸோ இப்போது ID1 ID2 அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன, ஸோ GM that is equal to what is the formula, ஸோ trans conductance GM is equal to ID divided by VGS. ஸோ அப்போது இது இஸ் திஸ் டேர்ம் இங்கே. ஸோ இப்போது இந்த டேர்ம் அப்படிங்கிறது ID1 divided by VGS ப்ளஸ் ID2 divided by VGS. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம் இப்போ GM that is equal to the formula அப்படிங்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா IDM + ID2 தான். ஸோ இதில் ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ I is equal to V/R அப்படிங்கிறது வரும் இல்லையா. அப்படி இல்லைனா GM × VGS, ID1 வந்து GM × VGS, ID2 வந்து GM × VGS, அதாவது GM1 GM2. இதுக்கு வந்து ID1 அப்படின்னும் போது GM1 வரும், ID2 அப்படின்னும் போது GM2 வரும்.
ஸோ இதை வந்து நீங்கள் அந்த சைட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ த GM இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் GM1 + GM2 அப்படிங்கிறது வரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஐடென்டிக்கல் அப்படின்னும் போது ரெண்டுமே ஈக்குவல், அப்போது 2GM அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதாவது இங்கே ID இஸ் ஈக்குவல் டு ID1 + ID2. ஸோ நமக்கு GM ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ID / VGS. ID மட்டும் வேணும் அப்படின்னும் போது GM × VGSன்னு மாறும். ஸோ GM × VGS that is equal to GM1 VGS + GM2 VGS. VGS காமனாக இருந்து கேன்சல் பண்ணிங்கன்னா we get the answer. தென் நெக்ஸ்ட்டு வந்து RD எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ RDக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா VDS / ID. ஸோ இங்கே ID அப்படிங்கிறது ID1 + ID2 இல்லையா. ஸோ ID1 + ID2. ஸோ இப்போ இந்த VDS நான் என்ன பண்ணுறேன்னா கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ கீழே கொண்டு வந்துட்டேன்னா 1 / ID1 / VDS + ID2 / VDS. ஸோ I/VDS அகைன் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/RDன்னு சொல்லலாம். ஸோ அப்போ 1/RD1 + 1/RD2. ஸோ இது வந்து நமக்கு என்ன R ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலா இல்லையா. ஸோ R ஈக்குவலண்ட் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 1/R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. ஸோ அந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1/1/RD1 + 1/RD2. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போ RD இஸ் ஈக்குவல் டு RD1 × RD2 /RD1 + RD2. போத் ஆர் ஐடென்டிக்கல் அப்படின்னும் போது RD × RD /RD + RD. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா RD/2 அப்படிங்கிறது வரும். ஸோ த ஃபைனல் வேல்யூ அப்படின்னும் போது GM இஸ் ஈக்குவல் டு 2GM, தென் RD வந்து RD/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ if alpha is equal to 0.995 and I is equal to 10 milliampere and ICO is equal to 0.5 microampere, then ICO will be. So the formula to find ICO, that is equal to 1 + beta into ICBO இல்லை ICBOன்னு சொல்லலாம், இல்லை நார்மலாக ICOன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பீட்டா ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன ஆல்ஃபா தான். ஸோ பீட்டா ஃபைன் பண்ணும்போது α/1 - ஆல்ஃபா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 0.995 / 1 - 0.995 இன்ட்டு ICO அப்படிங்கிறது தான் 0.5 × 10⁻⁶. ஸோ இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டேர்மை கேன்சல் பண்ணும்போது 1 + 199 வரும். ஸோ இன்ட்டு 0.5 × 10⁻⁶ யூ மே ரிட்டன் as 1/2. ஸோ இது 200. ஸோ 200/2 அப்படின்னும் போது 100. ஸோ 100 microampere is the answer. In the next sum, for n-channel enhancement MOSFET shown in the figure, so the threshold voltage VTH is equal to 2 volt, the drain current ID is equal to 4 milliampere. When the drain resistance RD is 1 kilo ohm, if the value of the RD is increased to 4 kilo ohm, the drain current will become. That is the question. So இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ த நார்மலாக வந்து n-channel enhancement MOSFET இது. ஸோ இதில் டயக்ராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் RD, திஸ் இஸ் ID. இங்கே இது வந்து இப்படி ஷார்ட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து கரண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த டயக்ராமில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா VDS வேல்யூவும் VGS வேல்யூ ஈக்குவல். ஓகே. ஸோ VDS அப்படிங்கிறது திஸ் டேர்ம். ஸோ VDSும் VGSும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபார் n-channel enhancement MOSFETக்கு வந்து the transition point கான ஃபார்முலா VDS SAT that is equal to VGS minus VTH. So this is VTH அப்படிங்கிறது threshold voltage. So then substitute பண்ணிங்க அப்படின்னும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா VDS that is equal to VDS minus 2. ஸோ அப்போ VDS மட்டும் பார்த்தீங்க அப்படின்னும்போது VDS SAT plus 2. ஸோ இது VDS வந்து it is always greater than the VDS SAT இருக்குது. ஸோ the transition will always in the saturation region. ஸோ இது வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறது, அது எந்த ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ VDS வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி VDS SAT அப்படிங்கிறதால இது சேச்சுரேஷன் ரீஜனில் இருக்குது. இது டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா டு ஃபைண்ட் தி ID அப்படிங்கிறது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா K × VGS minus VTH the whole square. ஸோ இப்போ VTH அப்படிங்கிறது நமக்கு தெரியும், VGSும் VDSும் ஈக்குவல் டு சேம். ஸோ VDS வந்து நம்ம ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதாவது 10 - IDRD தட் இஸ் ஈக்குவல் டு VDS ஆர் VGS. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 - ID அப்படிங்கிறது 4 × 10⁻³ தென் RD தட் இஸ் ஈக்குவல் டு 1 kilo ohm
1 into 10 power 3, so the answer is 6 volt ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 equal to k into 6 minus 2 the whole square, so the answer is k equal to 1/4 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, k வேல்யூ வந்து இங்கே அகைன் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு, ஸோ the RD வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு டு 4 kilo ohm. அப்போ 4 kilo ohm இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ கரண்ட் என்ன? ஸோ அதுதான் வந்து கொஷின் இல்லைங்களா? ஸோ இப்போது the வேல்யூ வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஈக்குவேஷன் தான், ஸோ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஐடி டேஷ்ன்னு எடுத்துக்கிறேன் நியூ வேல்யூவை, தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு விஜிஎஸ் டேஷ் மைனஸ் விடிஹெச். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 1 divided by 4, தென் விஜிஎஸ் விடிஎஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் நமக்கு என்ன இந்த விடிஎஸ் வேல்யூ தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 10 மைனஸ் ஐடிஆர்டி, 10 மைனஸ் ஐடி டேஷ் இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணோம், இங்கே வந்து 1 kilo ohm அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். இங்கே 4 அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ 4 மைனஸ் விடிஹெச் அப்படிங்கிறது அதே தான் 2 the whole square. ஸோ இதை ஐடி டேஷ் அப்படி இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 இன்ட்டு இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 8 minus 4 ஐடி டேஷ் த ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ இதை அகைன் நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ஐடி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 ஐடி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 8. இதை வந்து a minus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 8 square plus 16 ஐடி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் 64 ஐடி டேஷ். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக த ஈக்குவேஷனாக எழுதுனீங்க அப்படின்னா 16 ஐடி ஸ்கொயர் மைனஸ் 68 ஐடி டேஷ் ப்ளஸ் 64 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நவ் டிவைட் பை த டேர்ம் 4 அப்படின்னும் போது த ஈக்குவேஷன் வில் பி 4 ஐடி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் 17 ஐடி டேஷ் ப்ளஸ் 16 தட் இஸ் ஈக்குவல் டு 0. பை யூஸிங் த ஃபார்முலா, இந்த ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஐடி டேஷ் ஸ்கொயர் இருக்கிறதால ஐடி அப்படிங்கிறது 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஐடி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. அந்த ஃபார்முலா தான் நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 17 அப்படிங்கிறது மைனஸ் பி அப்படின்னும் போது இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 17 ப்ளஸ் 17 அப்படிங்கிறது வரும். ஸோ ப்ளஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 17 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, a வேல்யூ 4, தென் c வேல்யூ 16 டிவைட் பை 2 இன்ட்டு a வந்து 4. So then the answer வந்து 17 plus or minus root 33 divided by 8. So இதை வந்து simplify பண்ணிங்கன்னா you get the value. நமக்கு என்ன வருது? ஸோ 2 values அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ 2 ஐடி வேல்யூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.84ம் 1.4ம் வருது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்? ஸோ ஃப்ரம் த ஆப்ஷனில் இருந்து, அதாவது இந்த சம்மில் நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்போம், ஆப்ஷனில் 2 ஆன்சருமே கொடுத்துருந்தா எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூ சூஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1.4 மில்லி ஆம்பியர். ஸோ ஏன் அப்படின்னும் போது இந்த ஐடி டேஷை ஸோ விடிஎஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஸோ அதுலேயே போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஜிஎஸ் ஃபார்முலா ஆர் விடிஎஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது தட் வில் பி நெகட்டிவ். ஸோ விடிஎஸோ விஜிஎஸ் வந்து நெகட்டிவாக வரதால சூஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1.4 மில்லி ஆம்பியர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த கிவன் சர்க்யூட் shown below the voltage of IB is beta அப்படிங்கிறது 99 கொடுத்துருக்காங்க. ஸோ the diagram is இங்கே VCC அப்படிங்கிறது 16 வோல்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா the capacitance value 10 microfarad. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 430 kilo ohm, இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 kilo ohm, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 kilo ohm. ஸோ this is the 40 kilo ohm. ஸோ இங்கே இன்புட் அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறாங்க, IB அப்படிங்கிறது இதை தான் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். நார்மலாக வந்து நம்ம வோல்டேஜ், ஸோ பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் அப்படிங்கிறது 0.7 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபார்முலா டிரைவ் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படிங்கிறது பாருங்கள். ஸோ நவ் ஹியர் வி ஹேவ் த கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதால நம்ம வந்து ஒரு ஏசி சோர்ஸ் கொடுக்கும்போது தான் அது என்ன ஆகும் அப்படின்னா இட் அலவ்ஸ். ஸோ டிசி சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இட் டசன்ட் அலவ் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே சர்க்யூட் அப்படிங்கிறது வராது. ஸோ தென் நம்ம எந்த ஃபார்முலா எந்த சைடு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த டயக்ராம். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து நமக்கு இந்த கரண்ட் வந்து இப்படி போயிட்டு இங்கே பாஸ் ஆகி இப்படி வருது. ஸோ அந்த ஃபார்முலா அதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோம்னா இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பாத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா the given VCC. ஸோ VCC that is equal to IBRB. ஸோ IB கரண்ட் இது, ஸோ RB அப்படிங்கிறது இது. ஸோ IBRB ப்ளஸ் VBE ப்ளஸ் IERE. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி ஈக்குவேஷன். ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்மில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், VCC மைனஸ் VBE, ஏன்னா VBE வேல்யூ தெரியும், அதை கொண்டு போயிடுங்க. ஸோ 16 மைனஸ் 0.7 தட் இஸ் ஈக்குவல் டு IBRB ப்ளஸ் 1 ப்ளஸ் பீட்டா. 1 ப்ளஸ் பீட்டா
இங்கே வந்து 1 + பீட்டா அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஇ வேல்யூக்கு வந்து 1 + பீட்டா இன்ட்டு ஐபின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும், இந்த டேர்மில் இருந்து நம்ம ஐபியை காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஐபி இன்ட்டு ஆர்பி ப்ளஸ் 1 + பீட்டா இன்ட்டு ஆர்இன்னு வரும். ஸோ ஆர்பி வேல்யூ நமக்கு என்ன 430 kΩ, தென் ஆர்இ வேல்யூ வந்து 1 kΩ, தென் பீட்டா வேல்யூ வந்து 19. ஸோ அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் த வேல்யூ 15.3 is equal to IB into 530 into 10⁻3. ஸோ இப்போ இதை ஐபி மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா we get the answer 15.3 divided by 530 into 10⁻3 that is equal to 28.8 microamperes. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். In the given circuit shown below, the value of the current I is கரண்ட் ஐ நார்மலாக கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இதை வந்து வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கன்வெர்ட் த கரண்ட் சோர்ஸ் இன்டு த வோல்டேஜ் சோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது V is equal to IR இந்த கரண்ட்டையும் அதுக்கான பேரலாக கனெக்டாக இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து கிவன் நம்ம ஃபைன் பண்ணுற வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஷண்ட் ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் வோல்டேஜ் ஈக்குவலண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் 10 × 2 ஸோ 20 வோல்டேஜ் IV is equal to IR மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த 2 ohm ரெசிஸ்டரை இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன் சீரியஸாக. தென் 25 ohm. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலாரிட்டி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன், இங்கே வந்து இப்படி இருக்குது. ஸோ இங்கே த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ அப்போ 5 × 8 40 வோல்ட்டு. தென் தட் ரெசிஸ்டர் வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணால் இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம், தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 8 ohm சீரியஸாக வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போத் த வோல்டேஜ் சோர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பை அப்ளைங் த KVL 20 + 40 that is equal to V is equal to IR. ஸோ I அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. I வந்து இட்ஸ் அ சீரியஸ் காம்பினேஷன். ஸோ I வந்து சீரியஸ் காம்பினேஷனில் சேமாக தான் இருக்கும். அப்போ I இன்ட்டு R வேல்யூ அப்படின்னும்போது R ஈக்குவலன்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ R ஈக்குவலன்ட் அப்படின்னும்போது ஆல் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். ஸோ சம் த ரெசிஸ்டர் வேல்யூ. அப்போது 2 + 25 + 8. ஸோ த ஆன்சர் இஸ் 35 வரும். ஸோ அப்போ I is equal to 60/35 that is equal to 1.7 amperes. That is the answer. But in option la வந்து 2 ampere அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. So you choose 2 amperes. Okay. So then let's see the second question. Next question. A water boiler of home is switched on. The AC mains supply power at 230 volt 50 Hz. The frequency of the instantaneous power consumed by the boiler is. ஸோ இன்புட் ஃப்ரீக்வன்சி, அதாவது இன்ஸ்டன்ட் பவர் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × இன்புட் ஃப்ரீக்வன்சி, அவ்வளோதான். ஸோ இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 Hz, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 Hz. தட் இஸ் தி இன்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபார் த இன்ஸ்டன்ட் பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A series RLC circuit has R is equal to 50 ohm and L is equal to 100 microhenry, then C is equal to 1 microfarad. The lower off power frequency of the circuit is. So the lower off power frequency of the circuit வந்து இப்போ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த நார்மலாக ஏசி சர்க்கியூட்ஸில் மேக்ஸிமம் கரண்ட் வந்து அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் I max/√2 எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பவர் வந்து அந்த ஐமேக்ஸில் இந்த கரண்ட் கர்வில் வந்து அது கட் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த கரண்ட்டை கர்வில் வந்து கட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் தான் நம்ம என்னென்னு பண்ணுவோம்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்றது சொல்லுவோம். அந்த அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எந்த பவரில் நமக்கு கிடைக்குது, ஸோ வாட் இஸ் த பவர் ஆஃப் த லோவர் கட் அண்ட் அப்பர் கட். ஸோ அதுதான் லோவர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, அப்பர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ லோவர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா த ஃபார்முலா ωL that is equal to -R/2L plus root of R/2L the whole square plus 1/LC radian per second. இது வந்து நமக்கு என்ன லோவர் ஆஃப். இதுவே அப்பர் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஃபார்முலா வந்து R/2L. ஸோ இங்கே லோவருக்கு வந்து -R/2L, அப்பர் ஆஃப் வந்து +R/2L. அதுதான் அதே ஒரு தான் டிஃபரன்ஸு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ R/2L plus root of R/2L the whole square plus 1/LC radian per second. ஸோ இங்கே நம்ம கேட்குறது வந்து லோவர் ஆஃப். ஸோ அப்போ மைனஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மைனஸ், ஸோ எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க.
இல்லைங்களா. ஸோ மைனஸ் ஆர் வேல்யூ 50 divided by 2 into L value 100 into 10 power minus 6 plus root of 50 divided by 2 into 100 into 10 power minus 6 the whole square plus LC 1 divided by 100 into 10 power minus 6 into 10 power minus 6. So the answer வந்து பார்த்தீங்க அப்படின்னா omega L is equal to 19.258 kilo radian per second. So then இதில் வந்து frequency அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க இல்லையா. So the F1 that is equal to 2 pi omega L by 2 pi. So omega L divided by 2 pi அப்படின்னும் போது 19.258 into 10 power 3 divided by 2 pi. So the answer is 3.065 kilohertz. So this is the lower half power frequency. Then the next sum. The electron and hole concentration in intrinsic semiconductor are Ni and Pi respectively. When doped with p-type material, this change to N and P respectively. Then, so இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா NP is equal to Ni into Pi. So the normal mass action law அப்படிங்கிறது நமக்கு என்ன, NP is equal to Ni square. ஸோ என்பின்னு மாறுது. ஸோ இங்கே Ni ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்சன்ட்ரேஷன், இன்ட்ரென்சிக் கான்சன்ட்ரேஷன் தான். ஸோ இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டருடைய கான்சன்ட்ரேஷன், ஹோல் பேர் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, Ni into Piன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், NP is equal to Ni into Pi. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An N-channel JFET as IDSS that is equal to 1 milliampere and Vp is equal to minus 5 volt. Its maximum transconductance is, so we have a direct formula. So the maximum transconductance that is equal to GMO that is equal to 2 IDSS divided by modulus of Vp. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். modulus of Vp இல்லாமல் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது GM that is GMO that is equal to minus 2 IDSS divided by Vp. ஸோ modulus போட்டிங்கன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது இங்கே மேலே போட தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ நவ் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். minus 2 into IDSS divided by Vp. ஸோ டேரெக்டாகவே இருக்கிற வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ minus 2 into IDSS வந்து 1 milliampere, 1 into 10 power minus 3 divided by minus 5. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா we get the answer. GMO, the maximum transconductance that is equal to 0.4 milliseconds. இதை சால்வ் பண்ணிங்கன்னா we get the answer. ஸோ drain current formula வந்து பார்த்தீங்கன்னா IDS that is equal to IDSS into 1 minus VGS divided by Vp the whole square. This is the drain current formula. Okay, so IDS that is equal to IDSS into 1 minus VGS divided by Vp the whole square. Okay, so then the next, so maximum value வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, so we substitute VGS equal to 0 in this expressionல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், we get the maximum வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஐடிஎஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் வந்து விஜிஎஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0 கொடுக்குறப்போ நமக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். பட் ஜிஎம் மேக்ஸிமம் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம். ஸோ த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மெண்ட். ஸோ டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். So the value of the determinant of the matrix 9, 25, 6, 7, 13, 5, 9, 23, 6 is. So the given matrix எடுத்துக்கிறேன், determinant find பண்ணுறேன். So 9 இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா 9 into இந்த first இது 9 into 13 into 6 78 minus 23 into 5 115. Then minus போட்டுட்டு 25 into இந்த காலம் இந்த row விட்டுணும் 7 into 6 42 minus 9 into 5 45. Then plus 6 into இந்த காலம் இந்த row விட்டுணும் 7 into 23 161 minus 9 into 13 117. So அதை substitute பண்ணிங்கன்னா simplify பண்ணிங்கன்னா we get the value A is equal to 6. The determinant of the matrix வந்து நமக்கு 6. Then let's see the next question. If A is equal to 4 2 minus 1 1 then A minus 2y into A minus 3i is. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ A minus 2i அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான், அந்த வேல்யூ அப்படிங்கிறது 1 தான். ஸோ அதனால் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐயை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது A ஸ்கொயர் மைனஸ் 3A மைனஸ் 2A ப்ளஸ் 6 வருது. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா A ஸ்கொயர் மைனஸ் 5A ப்ளஸ் 6
அதாவது இதை எப்படி எப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். a இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ai தென் a மைனஸ் 3ai தென் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6i ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த நார்மலாக ஸோ இது 2x2 மேட்ரிக்ஸு. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா ப்ளஸ் s2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஏன் ஃபைன் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ s1 அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் வந்து s1 வந்து இந்த டயக்னல் எலிமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் த s1 வேல்யூ. தென் s2 அப்படிங்கிறது இதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணிங்கன்னா தட் இஸ் தி s2 வேல்யூ. ஸோ டயக்னல் வேல்யூ 4 + 1 5 அதுதான் s1. s2 அப்படிங்கிறது இது டிட்டர்மெண்ட் 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதை வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த s1 s2 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா ப்ளஸ் 6. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் வரக்கூடிய ஈக்குவேஷனும் இதுவும் சேமாக வருது. a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 இங்கே லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறது வரதால பை த ஹாலே-ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி a matrix satisfy its own characteristic equation. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் வர்றதே தான் நமக்கு என்ன? இங்கே லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது இங்கே எங்கே லாம்டா இருக்கோ அங்கே ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு என்ன? 0. அவ்வளோதான். தென் த நெக்ஸ்ட் கொஷின், if y is equal to tan inverse of root of 1 plus x square minus 1 divided by x, then ஸோ த ஆன்சர் அப்படிங்கிறது y dash of 0 அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ y dash of 0 எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, டேர்ம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா y is equal to tan inverse of root of 1 plus x square minus 1 by xல எக்ஸுக்கு வந்து டேர்ன் தீட்டான்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு டேர்ன் கிட்டேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா y is equal to tan inverse of root of 1 plus tan square theta minus 1 by tan thetaன்னு வரும். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா root of 1 plus tan square theta வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா secant theta. ஸோ அப்போ tan inverse of secant theta minus 1 by tan theta. ஸோ secant theta அப்படிங்கிறது 1 minus cos theta, tan theta அப்படிங்கிறது sin by cos theta. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ 1 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 minus cos theta by cos thetaன்னு வரும். கீழே sin theta by cos theta இருக்குது. அப்போ cos theta கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 minus cos theta by sin thetaன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos thetaவுக்கு 1 minus 2 sin square theta by 2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு cos thetaவுக்கு 1 minus 2 sin square theta by 2. தென் sin thetaவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 sin theta by 2 cos theta by 2. ஸோ இது 2 sin square theta by 2 இருக்கிறத வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 + 2 அப்படிங்கிறது வரும். ஸோ மைனஸ் இந்த ஒன்னையும் இந்த ஒன்றும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்னா tan inverse of 2 into sin square theta by 2 2 into sin theta by 2 into cos theta by 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ sin square thetaவும் இங்கே sin thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ரிமைனிங் இருக்குன்னா sin theta by 2 cos theta by 2 மட்டும் இருக்கும். sin theta by 2 cos theta by 2 tan theta by 2. ஸோ tan inverse of tan theta by 2 வந்து இந்த tan inverse கேன்சல் ஆச்சுன்னா theta by 2 மட்டும் வரும். ஸோ இப்போ y is equal to நம்ம என்ன எடுத்துருக்கோம், theta is equal to அதாவது x is equal to tan theta எடுத்துருக்கோம். அப்போ theta is equal to tan inverse of xன்னு வரும். ஸோ tan inverse of x by 2. ஸோ நம்ம y dash, ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan inverse of x என்னென்னா 1 divided by 1 plus x square. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan inverse of x நமக்கு என்ன வரும்னா 1 divided by 1 plus x square. 2 ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. இதில் வந்து நமக்கு x இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2 1 plus 0 that is equal to 1/2. ஸோ this is the answer for this problem. Next question பாருங்க. If the probability of the defective bolt is 0.1 then mean and standard deviation for the distribution of bolt in a total of 400 are. ஸோ கவுண்ட் அப்படிங்கிறது 400 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் அப்படிங்கிறது NP இல்லையா? ஸோ P அப்படிங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டெஃபெக்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ P + Q is equal to தான் நமக்கு என்ன 1. ஸோ நார்மலாக ப்ராபபிலிட்டியில் வந்து P + Q that is equal to 1. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டெஃபெக்ட்னா இது வந்து டிஃபெக்ட் இல்லாதது அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு P வேல்யூ அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் Q வேல்யூ நான் வந்து வேரியன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அதுக்கு பதில் நான் என்ன P டேர்ம்ஸ்லேயே மாற்றிக்கிறேன். இப்போ Q is equal to 1 minus
p அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ 1 minus p னா ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபீட் அப்படிங்கிறது ஐ மீ டேக் இட் அஸ் 0.1. ஸோ q is equal to 1 minus 0.1 0.9 அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ மீன் அப்படிங்கிறது np, தென் இந்த வேரியன்ஸ் ஃபார்மில் வந்து npq. ஸோ q இருக்கிறதுல அகைன் ஐ சப்ஸ்டிட்யூட் 1 minus p. ஸோ மீன் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 into 400 கவுண்டர். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீன் வேல்யூ வந்து 40 அப்படிங்கிறது வருது. ஸோ த வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர். ஸோ சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வேரியன்ஸு. வேரியன்ஸுக்கு ரூட் எடுத்திங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது வரும், தட் இஸ் சிக்மா. ஸோ இங்கே சிக்மா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ சிக்மா ஸ்கொயர் ஃபைன் பண்ணால் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைன் பண்ணலாம். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 40 NP வேல்யூ 40 இன்ட்டு மீன் Q வேல்யூ வந்து 0.9 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா we get the value 36. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா we get the value 6. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் that is equal to 6. ஓகேங்களா. ஸோ let's see the next problem. The voltage V in the figure shown below is equal to. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த பொலாரிட்டியும் பார்த்துக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. 5 வோல்ட் இது 4 வோல்ட் இது. ஸோ இங்கே வந்து கரண்ட் அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5i2 கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா i2 கரண்ட் போயிடுது. ஸோ டோட்டலி 5i2 கரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இங்கே i2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4i2 கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா. ஸோ த வோல்டேஜ் தான் கேட்குறாங்க. வோல்டேஜ் வந்து V இங்கே த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா i2 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா i இஸ் ஈக்குவல் டு i2 நம்ம ஃபைன் பண்ணோம். i அப்படிங்கிறது நமக்கு என்ன V/R. ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிறது ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த பேரலல் சீரியஸ் பேரலல் காம்பினேஷனில் வந்து வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ i2 வோல்டேஜ் வந்து நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா இது 4i2 தானே. அப்போ i2 ஃபைன் பண்ணால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது i2 அப்படிங்கிறது நமக்கு என்ன V/R. ஸோ V அப்படிங்கிறது 4 volt divided by R2. ஸோ 2 amperes of current is flowing through this circuit. ஸோ 4i2 அப்படிங்கிறது 4 into 2 8 amperes. ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க வோல்டேஜ் த்ரூ த resistor to 3 ohm. அப்போ 4i2 into 3 multiply பண்ணிங்கன்னா 24 volt. That's it. Then the next question. So in a sinusoidal wave the average current is always lesser than the RMS current. Average current formula பார்த்தீங்கன்னா 2 into Im by pi. RMS வேல்யூ பார்த்தீங்கன்னா Im by root 2. ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 by pi வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 2 divided by pi அப்படின்னும் போது 3.14. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 0 பாயிண்டில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/√2 வந்து 0.707. ஸோ அப்போது இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எது லெஸ்ஸராக தான் இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் தி RMS வேல்யூ. ஓகேங்களா. தென் த நெக்ஸ்ட்டு கொஷின். ஸோ கன்சிடர் த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் கவுண்டர் டைப் ADC ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். அதாவது கவுண்டர் டைப் ஏடிசி அப்படிங்கிறது ஏன்னு எடுத்துக்கிறாங்க. டியூயல் ஸ்லோப் ஏடிசி அப்படிங்கிறது டி. தென் சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் டைப் அப்படிங்கிறது சின்னு எடுத்துக்கிறாங்க. தென் ஃப்ளாஷ் டைப் அப்படிங்கிறது டி எடுத்துக்கிறாங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஷன் டைம் டி ஆஃப் ஏடிசி. ஸோ கன்வர்ஷன் டைம் வந்து எதுக்கு கம்மியாக இருக்கும் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இது கேட்குறாங்க. ஸோ த சீக்வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடி, அதாவது டுவெல் ஸ்லோப்புக்கு கம்மியாக இருக்கும். தென் அதை விட கன்வர்ஷன் கவுண்டர் டைப்புக்கு அதிகமாக இருக்கும். அதை விட டிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ கவுண்டர் டைப்பு. ஸோ சாரி டிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் டைப்பு. ஸோ இந்த டி இந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு சொல்லிட்டாதீங்க. இந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ABCD அப்படிங்கிறது நேம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இதை ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ் டைப் ஏடிசிக்கு தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் டைம் கன்வர்ஷன். தென் நெக்ஸ்ட் வந்து சி அப்படின்னும் போது சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் அதுக்கு அதிகமாக இருக்கும். அதை விட எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டைப்பு. அதை விட எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா டுவெல் ஸ்லோப்புக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் தி கன்வர்ஷன் டைம். ஸோ கன்வர்ஷன் டைம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்லோப்புக்கு 2n+1 - 1 இன்ட்டு டி கிளாக்கு, கவுண்டர் டைப்புக்கு 2n-1 இன்ட்டு டி கிளாக்கு, சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷனுக்கு n இன்ட்டு டி கிளாக்கு, ஃப்ளாஷ் டைப்புக்கு வந்து டி கிளாக். அதாவது இது ஆர்டர் வந்து ஹை டு லோ அப்படிங்கிறது எழுதியிருக்கும். ஓகேவா. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா
A half a wavelength antenna has radiation resistance equal to 73 ohm. இது டைரக்டான ஆன்சர். half a wavelengthக்கு வந்து the radiation resistance எவ்வளோ இருக்குன்னா 33 ohm. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து the 42 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 42 மார்க்ஸுமே வந்து the சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.